ஹலோ எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் அரே இன் பைத்தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அரேனா என்னன்னு இந்த வீடியோவில் கொஞ்சம் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அரே இன் பைத்தான். அரேயில் ரெண்டு டேட்டா டைப் இருக்குது. ஒன்று பேசிக் டேட்டா டைப், இன்னொன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், டிரைவ் டேட்டா டைப். இப்போ பேசிக் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். இந்த பேசிக் டேட்டா டைப்லேயே 3 டைப் இருக்குது. ஒன்று இன்டீஜர், ஃப்ளாட்டு, ஸ்ட்ரிங் அப்படி 3 இருக்குது. அரேனா என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு சிமிலியர் டேட்டாவை ஒரு குரூப்புக்குள்ளே போடுறதுக்கு பேர் தான் அரே. ஓகேவா? அரேயை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அரேக்கு ஒரு நேம் கொடுக்கணும். என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். அரே நேம் ஈக்குவல் டு நம்ம கொடுக்க வேண்டிய எலிமெண்ட் எல்லாம் அதுக்குள்ளே கொடுக்கணும். இப்போது அரேயில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் எப்படி ஆக்சஸ் ஆகுதுன்னா, இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஆக்சஸ் ஆகுது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு எலிமெண்ட்டை வந்து வெளியே எடுக்க முடியாது. அதுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 0லேருந்தே இண்டெக்ஸ் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. இதில் நம்ம 10 எலிமெண்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து இண்டெக்ஸ் நம்பர் எவ்வளோ வரும்னா 9 வரைக்கும் வரும். ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0, செகண்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்பர் 1, அப்படி 0, 1, 2, 3 இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? எப்படி ரன் பண்ணலான்னு பார்க்கலாம். இம்போர்ட் அரேன்னு கொடுக்கணும். மை அரே ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அரேங்கிற மாடலில் அரேங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன டைப்போ அதுக்கப்புறம் வந்து அதில் உள்ள எலிமெண்ட்டை கொடுத்துருக்கோம். இதை வந்து ஃபார் லூப்பில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் ஐன்னு கொடுத்தா என்ன ஆகும், அதில் உள்ள எலிமெண்ட் எல்லாம் பிரிண்ட் ஐங்கிறது இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் அங்கேருந்து எடுத்து வரோம். இனி வரும்போது அது பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் ஒவ்வொன்றா அது பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அரேயை பற்றியே தெரியாதவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதில் இப்போ இருக்குது அரேங்கிற நேம் இருக்குது. இது அரே நேம்னு நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து அரே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து மாடுல் நேம், செகண்ட் கொடுத்துருக்கிறது அதோட ஃபங்க்ஷன். அந்த மாடுல் நேமில் அரேங்கிற ஃபங்க்ஷன் என்ன டேட்டா டைப்னு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன டேட்டா டைப், இந்த இன்டீஜரா, ஃப்ளாட்டா, ஸ்ட்ரிங்கா, என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கப்புறம் அரே ஐட்டம்ஸ், அதில் என்ன எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கணுமோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அதில் கொடுக்கலாம். இது ப்ரோக்ராமில் எப்படி ரன் ஆகுது, எப்படி ஆக்சஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் அரேன்னு கொடுக்குறோம். இம்போர்ட் அரேனையும் கொடுக்கலாம். இல்லைனா இப்போ வந்து நேம் வந்து வேறு ஃபங்க்ஷனுக்கு வந்து நேம் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது, அதை ஷார்ட் ஆக்கணும் அப்படின்னா அதை வந்து அரே அஸ் ARR அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து வேறு ஏதாவது மாடல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பெருசாக இருக்குன்னா அதை அப்படி சுருக்கி போட்டுக்கலாம். இதுக்கு இப்போ அரேக்கு நம்ம அதை சுருக்கி எப்படி போட்டிருக்கோம், ARR அப்படின்னு சொல்லி ஷார்ட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ X = அரே. ஃபஸ்ட் அரேங்கிறது என்னது, இம்போர்ட் அரே அஸ் ARRன்னு கொடுத்துருக்கோம்ல, அது மாடல். அந்த மாடல் நேம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அரேங்கிற ஃபங்க்ஷன், அதுக்கு உள்ள இன்டீஜர், அதுக்கப்புறம் எலிமெண்ட். பிரிண்ட் X(1)ன்னு கொடுத்துருக்கோம். இதில் X(1)ன்னு கொடுத்தா என்ன வரும், ஃபஸ்ட்டே சொன்னேன், யோசிச்சு பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் இது வந்து ஆக்சஸ் ஆகுது. X(1)ங்கிறது 1வது இண்டெக்ஸ். இப்போது இதில் 1, 2, 3ங்கிற எலிமெண்ட் இருக்குது. இதில் வந்து 1ங்கிறது ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து 0வது இண்டெக்ஸ், செகண்ட் எலிமெண்ட் வந்து 1வது இண்டெக்ஸ். அப்போ 1வது இண்டெக்ஸ்னால் என்ன இருக்கும், அதில் 2 தான் இருக்கும். ஓகேவா? இது நம்ம ஃபார் லூப்பில் இனி போடும்போது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்கோம். இப்போ லென் ஆஃப் எக்ஸ்னால் என்னது, அந்த எலிமெண்ட்டோட எண்ணிக்கை. அப்போ 3 வரும். இதில் பிரிண்ட் X(i)ன்னு கொடுத்துருக்கோம். X(i)ன்னு கொடுக்கும்போது அந்த எக்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ தான் என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஃபார் ஐ இன் ரேஞ்சில் வந்து ஃபார் லூப் எப்படின்னா 1 மைனஸ் ஆகி பிரிண்ட் ஆகும். அப்போ 2 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 3 அந்த லென் ஆஃப் 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகாது, 2 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம பார்த்தது இன்டீஜர் டைப். இனி பார்க்குறது வந்து ஃப்ளாட் டைப். இது எப்படின்னா பாயிண்டாக இருக்கும். 1.1, 2.2 இந்த மாதிரி பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் ஃப்ளாட் டைப். அதுக்கு தான் டீன்னு கொடுத்துருக்கோம். டெசிமலுக்கு டீன்னு கொடுப்போம்ல, அந்த டி தான் அதில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்டீஜருக்கு பார்த்த மாதிரியே இந்த ஃப்ளாட் டைப்பையும் ஃபார் லூப்பில் இனி போட்டு பார்க்கலாம். இதை நீங்களே போடுறது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென் ஆஃப் எக்ஸ்னால் எவ்வளோ வரும்,
ஃபஸ்ட்டு போட்டதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். இண்டெக்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென் ஆஃப் எக்ஸ். லென் ஆஃப் எக்ஸ்னால் என்ன, எத்தனை எண்ணிக்கை இருக்குது அப்படிங்கிறது தான். லென் ஆஃப் எக்ஸில் வந்து எத்தனை லென் இருக்குது, 3 லென் இருக்குது. இதை வந்து பிரிண்ட் எக்ஸ் ஆஃப் ஐயில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். எக்ஸ் ஆஃப் ஐன்னா உடனே ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஐ இன் ரேஞ்ச் போட்டிருக்கு, அப்போ லென்னில் உள்ளதான் நம்ம பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எக்ஸ் ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்னா என்னது, அதுக்கு மேலே எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு எலிமெண்ட், நம்ம 3 எலிமெண்ட் கொடுத்துருக்கோம்ல, அதில் உள்ளது தான் நம்ம பிரிண்ட் பண்ண அதுக்குன்னு கொடுத்துருக்கோம். அப்போ அதில் உள்ளது தான் இது வந்து ஃபார் லூப் என்ன பண்ணோம், அதில் இருந்து தான் அதை எடுத்துகிட்டு வரோம். அப்போ எக்ஸ் ஆஃப் ஐன்னா எக்ஸ் ஆஃப் ஐயில் எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது, 2 இண்டெக்ஸ் இருக்குது, 2 செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்குது, 0 1 2. இப்போ லென் ஆஃப் எவ்வளோ கொடுத்துருக்கோம், லென் ஆஃப் எக்ஸில் 3 எலிமெண்ட் இருக்குது. இப்போது அது எப்படி என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு 0 இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணோம். 0 1 2 3ன்னு வரும்போது அந்த இது வந்து ஃபால்ஸ் ஆகிரும். இப்போது லென் ஆஃப் 3 ஈக்குவல் டுவாக வந்துடும். அப்போ அது ஃபால்ஸ் ஆகி லூப் வந்து அது முடிஞ்சிடும். அது வந்து ரன் பண்ணாது. 2 வரைக்கும் தான் அது ரன் பண்ணும். ஓகேவா? அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள். 1.1 2.3 4.5. ஃபஸ்ட்டு 0 இண்டெக்ஸ், ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், இந்த 3மே பிரிண்ட் ஆகியிருக்கு. இனி இதே மாதிரி இப்போ இன்டிஜர் பார்த்தாச்சு, ஃப்ளாட் பார்த்தாச்சு. இனி ஸ்ட்ரிங் டைப்லையும் இதே மாதிரி பார்க்கலாம். இதே தான் எக்ஸ் ஈக்குவல் டு அரே டாட் அரே ஃபங்க்ஷன், என்ன டைப்புங்கிறத போடணும். இது வந்து ஸ்ட்ரிங் டைப், இனி போடக்கூடியது ஸ்ட்ரிங் டைப்பு. அதுக்குள்ளே என்ன எலிமெண்ட் வரும், ஸ்ட்ரிங் எலிமெண்ட் வரும். ஓகேவா? ஸ்ட்ரிங் எலிமெண்ட்னா எப்படி இருக்கும், அது ஒரு நேமாக இருக்கும், இல்லைனா ஒரு வேர்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ட்ரிங்கை போடுறோன்னா அதை வந்து டபுள் கொட்டேஷனில் தான் போடணும். அது எப்போவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரிங் நம்ம போடுறோன்னாலே என்ன பண்ணணும், டபுள் கொட்டேஷன் போட்டுற வேண்டியதுதான். இங்கே ஸ்ட்ரிங்குக்கு இன்டிஜர் டைப் நேம் என்னென்னா யூங்கிறது தான் ஸ்ட்ரிங்குக்கு நம்ம டேட்டா டைப்பாக போடுறோம். இதை நீங்களே எக்ஸ் ஈக்குவல் டு அரே டாட் அரே யூ வந்து டேட்டா டைப் சொல்லிட்டேன். அதுக்கு உள்ள வந்து ஏதோ வேர்டோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு லெட்டரோ அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போட்டு நீங்களே ரன் பண்ணி பாருங்கள். அப்படி தெரிலன்னா இதை பாருங்கள். இதுக்கும் அவுட்புட் எப்படி வரோன்னா, ஃபஸ்ட் நம்ம இன்டீஜர் அப்புறம் வந்து ஃப்ளாட்டுக்கு பார்த்த மாதிரியே தான் அவுட்புட் வரும். ஃபார் ஐ இன் ரேஞ்சில் லென் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கோம், பிரிண்ட் எக்ஸ் ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கோம். ஃபார் லூப்பில் இப்போ இதுக்கு நம்ம லென் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்கோம். சம்டைம் இதில் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம், நம்பர் இருக்குன்னு வைங்க. மேலே வந்து எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு எலிமெண்ட் கொடுக்கும். எலிமெண்ட் வந்து நிறைய இருக்குது. நம்பர் வந்து லென் ஆஃப் எக்ஸ்னு கொடுக்க வேணாம், ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அது அப்படியே இது மாதிரியே அதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் பண்ணாது. ஐயின் ரேஞ்சில் எத்தனை கொடுத்துருக்கீங்களோ, இப்போ 3 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் தான் அது பிரிண்ட் பண்ணும். இப்போ 0 1 2 இந்த 3 தான் பிரிண்ட் ஆகும். இந்த வீடியோவில் அரேயில் உள்ள பேசிக்லாம் பார்த்துருக்கோம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.